தப்பித்தவரை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2 மாதம் கூட எடப்பாடியாரால் அந்த இருக்கையிலே அமர முடியாது. பாஜகவினர் அவரை தூக்கி எறிந்து விடுவார்கள். காரைக்குடி ராஜாவோ, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோ, தமிழிசை சவுந்தரராஜனோ, நயினா ராஜேந்திரனோ யாரோ ஒருவரை அந்த இடத்திலே அமர வைப்பார்கள். இதுதான் நடக்கும். இது எடப்பாடிக்கும் தெரியும். அதனால்தான் அவர் என்ன நினைக்கிறார்னா, ஆட்சி வேண்டாம், எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும் அப்படிங்கிற கணக்குல பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார். துறை செய்ய நண்பர் விஜய் வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம், ஒரே நோக்கம், திமுகவை வீழ்த்துவதுதான். என்னுடைய எதிரி திமுக என்கிறார். நான் கேட்கிறேன், திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் விஜய் வந்துவிட முடியுமா? முதலமைச்சராக வந்து அமர்ந்துவிட முடியுமா? கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? அவருக்கே தெரியும் ஆக முடியாது என்று. ஏன் பெரம்பூரிலே ஜெயிப்பாரா என்பது கேள்விக்கு. அவருக்கே சந்தேகம். அதான் திருச்சி கிழக்கிலும் விண்ணப்பம் போட்டிருக்கிறார், போட்டியிடுகிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் மட்டும் போட்டியிடுகிறார். அந்த கூட்டணியில் இருந்த பாமக இப்போது 2ஆக உடைந்து ஒரு அணி அந்த கூட்டணியிலே இருக்கிறது, இன்னொரு அணி அதை கடுமையாக எதிர்க்கிறது. அதுவும் கடுமையாக எடப்பாடியை விமர்சனம் செய்த தலைவர் அன்புமணி அவர்கள். ராமதாஸ் என்று சொல்லக்கூடாது, ஏன்னா அவரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நாம அதை சொல்லக்கூடாது. பாமக ஒரு பிரிவின் தலைவர் அன்புமணி அவர்கள் எடப்பாடியை எப்படியெல்லாம் பேசினார் என்று யூடியூபிலே பார்க்கலாம். அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியோடு கூட்டணி வச்சா நான் தூக்கு மாட்டி செத்துருவேன். இப்ப அண்ணன் தம்பி சண்டைங்கிறார். பொருந்தா கூட்டணி அதிமுக பாஜக. பெரியாரை ஏற்காத கட்சியும் பெரியாரை கொள்கை ஆசானாக கொண்ட கட்சியும் எப்படி கூட்டணி சேர முடியும்? பாஜக பெரியாரை ஏற்குமா? பெரியார் படத்தை அச்சிடுமா? பெரியாரை ஒரு தலைவராக இன்றைக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அண்ணாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அண்ணா சொன்ன மாநில சுயாட்சியை ஏற்கிற கட்சியா பிஜேபி? இருமொழி கொள்கையை ஏற்கிற கட்சியா பிஜேபி? அதிமுகவும் பிஜேபியும் முரண்பட்ட கொள்கைகளை கொண்ட கட்சி, பொருந்தா கூட்டணி. அதிமுகவும் அன்புமணி பாமகவும் முரண்பட்ட கட்சிகள், பொருந்தா கூட்டணி. அதிமுகவும் டிடிவி தினகரனும் முரண்பட்ட சக்திகள், பொருந்தா கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற கூட்டணிகள், கூட்டணி கட்சிகள் மதசார்பின்மைக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தெடுத்த அரசமைப்பு சட்டத்தின் நீர்மூழ்ச்சி கோட்பாடாக மதச்சார்பின்மைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.